இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் குரு, விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் சந்திரன், வக்கிரசனி. ஜாதகர் ஆலோசனைக்காக வரும்போது சனி ஹோரா போய்கொண்டிருக்கின்றது. இங்கு ஹோரநாதனாக சனி எடுக்கின்றோம். கும்பத்தில் 5 டிகிரியில் சனி வக்கிரமாக இருக்கின்றார். வக்கிரம் என்பதனால் பெண் ராசியோடு தொடர்படுகின்றார். அது தெற்கு ராசி மகரம், அதே போன்று ரிஷபம், கன்னி தெற்கு ராசிகள். இங்கு செல்வத்தை குறிக்கும் சுக்கிரன் அவர் வீட்டில் 9 டிகிரியில் இருக்கின்றார். கூட கேது 17 டிகிரியில் இருக்கின்றார். கேதுவின் கட்டுப்பாட்டில் பணம் இருக்கிறது. தெற்கு ராசியோடு சனி தொடர்படுகின்றார். மகரம் சுக்கிரனுக்கு 9ஆம் வீடு, அது சனியினுடைய வீடு. இதன் மூலம் பணம் சொந்தக்காரருடையது என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் 5இல் குரு இருக்கிறது. எனவே சில வழக்குகளை தொடர்ந்து ஜாதகர் பழைய பணத்தை பெறுகின்றார் என்று சொல்லலாம். செவ்வாயிலிருந்து சூரியன் 11இல் இருக்கின்றார். மிதுனத்தில் தனித்திருக்கின்றார். எனவே இது இவரது தந்தைக்கு நெருப்பு மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான சிறிய பாதிப்புகள் இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. இங்கு சனி வட்டத்தின் அடையாளத்தில் உள்ளது. அதாவது கும்பம் பானை குறிக்கும். அங்கு சந்திரன் திரவங்களை குறிப்பவர். அப்ப சந்திரனின் நீர் இருக்கிறது. செவ்வாய் சனியை தொடர்பு கொள்கின்றார். புதன் வடக்கில் இருக்கின்றார். திசை ரீதியாக சந்திரனுக்கு 2இல் புதன் இருக்கின்றார். இது வணிக லைன்களை சுட்டி காட்டுகிறது. அதே சமயம் சந்திரன் நீரையும் அதாவது திரவத்தையும், செவ்வாய் கிரகம் உலோகத்தையும் குறிக்கிறது. எனவே ஜாதகரின் தொழில் என்பது உலோக பாகங்கள், குழாய்கள் அல்லது அதற்கு இணையான தொழில் வகையை சார்ந்தது என்று சொல்லலாம். இவற்றை பார்க்கும்போது இவரது வணிகம் நிதியின் கீழ் உள்ளது. ஏனெனில் செவ்வாயும் சந்திரனும் எதிரிகள் மற்றும் சுக்கிரன் கேதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கேது சனிக்கு விரோதமானது. எனவே ஜாதகர் எந்தவிதமான நிதி நன்மைகளையும் இங்கு அனுபவிக்க முடியாது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். அதாவது இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் குரு, விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் வக்கிரசனி, மீனத்தில் சந்திரன். இந்த ஜாதகர் ஆலோசனைக்காக வரும்போது சுக்கிரன் ஹோரா போய்கொண்டிருக்கிறது. ஹோராநாதனாக சுக்கிரனை இங்கு எடுக்கின்றோம். சுக்கிரன் ரிஷபத்தில் கேதுவோடு இருக்கின்றார். சுக்கிரன் 12 டிகிரி, கேது 7 டிகிரி. சுக்கிரன் சூரியனோடு தொடர்பு கொள்ளவில்லை. சூரியன் தந்தை மற்றும் மூத்த மகனை குறிப்பவர். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் கேது இருக்கின்றார். சுக்கிரனுக்கு 11இல் சந்திரன் இருக்கின்றார். எனவே இங்கு ஜாதகர் கேள்வி கேட்பது ஒரு செல்வத்தை இழந்து விட்டது அல்லது சொந்தக்காரருக்கு தெரிந்த ஒருவர் தலைமறைவாகிவிட்டார், இது போன்ற கேள்விகளால் கேட்க வந்திருக்கின்றார் என்பதற்கான அறிகுறியாகும். இது சம்பந்தமாக கேட்க வந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். காணாமல் போனவரை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம். கண்டுபிடிக்கலாம். ஏனென்றால் இங்கு சந்திரன் குருவால் பார்க்கப்படுகின்றார். அதே நேரம் குருவிற்கு 9இல் சுக்கிரன் இருக்கின்றார். இதற்கு தீர்வு குரு இருக்கும் கன்னி ராசிக்கு சூரியன் வரும்போது, அதாவது இன்னும் 3-4 மாதங்களுக்கு பிறகு மேற்கூறிய காணாமல் போன நபர் அல்லது காணாமல் போன செல்வம் திரும்ப கிடைக்கும் அல்லது அந்த நபர் திரும்ப வருவார் என்று சொல்லலாம். இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மேசத்தில் கேது மற்றும் சந்திரன், கன்னியில் சூரியன் மற்றும் புதன், துலாத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய், விருச்சிகத்தில் குரு, கும்பத்தில் வக்கிரசனி. இது ஒரு பெண் ஆலோசனைக்காக வருகின்றார். புதன் ஹோரையில் வருகின்றார். ஹோராநாதனாக இங்கு புதனை எடுக்கின்றோம். இங்கு புதன் உச்சமாக இருக்கின்றார். அதே நேரம் வக்கிரமாக இருக்கின்றார்.
கன்னியில் சூரியன் 24 டிகிரியில் இருக்கின்றார். புதன் 12 டிகிரியில் இருக்கின்றார். புதன் கிழக்கு ராசியோடு தொடர்படுகின்றார். ஏற்கனவே சந்திரனும் கேதுவும் கிழக்கு ராசியில் இருக்கின்றனர். இது யாதகிக்கு சிறுநீர் அமைப்புகள் துன்பம் இருப்பதை காட்டுகிறது. சந்திரன் நீரையும் கேது முறிவுகளையும் குறிப்பவர். சனி உடலின் மலத்தை அதாவது ஆசனவாய் வெளியேறுவதற்கு காரணமான கிரகம். சந்திரனுக்கு 11இல் சனி இருக்கின்றார். அதே நேரம் கேதுவிற்கு 3இல் சனி இருக்கின்றார். தீர்வு: குரு தனுசு ராசிக்கு நுழையும் போது, அதாவது 1 வருடம் கழித்து ஓரளவு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் குருவிற்கு 11இல் புதன் இருப்பதால் 1 வருடத்துக்குள் அவள் திருமணமாகி வாழ்வில் செட்டில் ஆகி விடுவாள் என்று சொல்லலாம். இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் கேது, கன்னியில் சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன், தனுசில் வக்கிர சனி, கும்பத்தில் ராகு. இந்த ஜாதகர் செவ்வாய் ஹோரையில் ஆலோசனைக்காக வருகின்றார். இங்கு ஹோராநாதனாக செவ்வாயை எடுக்கின்றோம். இங்கு கேது, சூரியன் மற்றும் செவ்வாய் சிம்மத்தில் அடுத்தடுத்த டிகிரிகளில் இருக்கின்றனர். செவ்வாய் 26 டிகிரி, வக்கிர புதன் பின்ராசியோடு தொடர்படுகின்றார். அதாவது கன்னியில இருந்து பின்ராசியான சிம்மத்தோடு தொடர்படுகின்றார். செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் என அடுத்தடுத்த டிகிரிகளில் கன்னியில் இருக்கின்றனர். புதன் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். செவ்வாய் புதனின் ஆதரவை எதிர்பார்க்கின்றார். புதன் நிலத்தை குறிக்கும், சுக்கிரன் வீட்டை குறிக்கும், சந்திரன் அழகை குறிக்கும். ஜாதகர் நிலம், வீடு, சொத்துக்கள் போன்றவற்றில் நல்ல லாபத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்கின்றார். அதாவது வக்கிர புதன் செவ்வாய்க்கு 2இல் இருக்கின்றார். சுக்கிரன் புதனுக்கு 2இல் இருக்கின்றார். சந்திரன் சுக்கிரனுக்கு அடுத்த டிகிரியில் இருக்கின்றார். புதன் நிலம், சுக்கிரன் பணம், வீடு. சிறிய கடன்களுக்கு சந்திரன் உரித்தாகின்றார். எனவே ஜாதகர் எளிதாக நிலத்தை பெறுகின்றார். அதில் வீட்டை நிர்மாணிக்க எண்ணுகின்றார். எப்படியாவது சிறிய கடனை பெற்று வீட்டை கட்ட தீர்மானிக்கின்றார். அதனை கேட்பதற்காக ஆலோசனைக்கு இங்கு வந்திருக்கின்றார் என்று சொல்லலாம்.